Hi, hello, வணக்கம் and welcome back to channel Travel with Kritika. வாங்க எங்களோட மேரேஜ் ஆல்பம் பார்க்கலாமா? அக்டோபர் 30th தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ப்ளீஸ் உங்க மொபைல் போனை ரொட்டேட் பண்ணி பாருங்க. அப்போ ஆல்பம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் மேரேஜ் வீடியோல இருந்து எடுக்காம டைரக்டா ஆல்பம்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்க மொபைல் போனை ரொட்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பந்தக்கால் போட்டுச்சு எடுத்த போட்டோ. பந்தக்கால் போடும்போது அத்தை மாமா அதுக்கப்புறமா இவங்களோட தம்பி அண்ணா அப்புறம் எங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பந்தக்கால் போட்டிருக்காங்க. பந்தக்கால் போட்டுட்டு அதுக்கப்புறமா பந்தக்கால் பூஜை வந்து பண்ணுவாங்க. அந்த பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு கூடவே எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கூடவே வந்துட்டு அடுத்தது நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனு. இவங்களுக்கு வந்து நலுங்கு வைக்குவாங்க. நலுங்கு வைக்கிறதுக்கு வந்துட்டு இவங்களோட தாய்மாமா ஒய்ஃப் அப்புறம் எங்க அண்ணங்க 2 பேரும் இவங்களோட அக்கா 2 பேரும் வந்து நலுங்கு வைக்கிறாங்க. நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூறப்புடவை திருமாங்கல்யம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு மாப்பிள்ளை வந்து கிளம்புவாங்க. சைட் பை சைடு எங்களோட போட்டோ கிளிப்பிங்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க ஆல்பம்ல. இவங்க வந்துட்டு நைட்டு போட்டிருந்த ஷெர்வானி வந்துட்டு போட்டோஸ் இது வந்து என்னோட முகூர்த்த சாரியோட போட்டோ கிளிப்பிங். இது என்னோட மேக்கப் மார்னிங் மேக்கப்பும் சரி ராத்திரி மேக்கப்பும் சரி அம்மா தான் பண்ணாங்க. அம்மா வந்து கெஸ்டையும் பார்த்துக்கிட்டாங்க, சைட் பை சைட் கல்யாண வேலையும் பார்த்துக்கிட்டாங்க, கூடவே எனக்கு மேக்கப்பும் பண்ணி கொடுத்தாங்க. எங்களோட கல்யாணம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய கார்த்திக் மஹால்ல தான் நடந்தது. நாங்க வந்து சென்னையிலேயே பந்தக்கால் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். டைரக்டா எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் பூஜை எல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து மண்டபத்துக்கு டைரக்டா வந்துட்டோம். எங்களோட மேரேஜ் வீடியோல பொண்ணு அழைச்சிட்டு வந்த போட்டோ கிளிப்பிங்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா ஆல்பம்ல இல்ல. இவங்களோட அக்கா அதுக்கப்புறமா இவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து மாப்பிள்ளை அழைக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. வெளியில வந்து ஜெண்டமேலம் வச்சிருக்காங்க. ஜெண்டமேலம் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7 o'clock மாப்பிள்ளை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அக்கா தங்கச்சி அதுக்கப்புறம் அம்மா மாமா எல்லாரோடையும் போட்டோ எடுத்தாச்சு. இவங்க வந்து பாதவிநாயகர் கோயில சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு இவங்களோட தாய்மாமா மாலை போட்டு அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் பண்ணி பொட்டு வச்சு தாட்டி விடுறாங்க. மாப்பிள்ளை வண்டியில் ஏறியாச்சு. கூடவே எங்க அண்ணி பசங்க 2 பேரும் அதுக்கப்புறம் எங்க அண்ணா பசங்க அப்புறம் என் தங்கச்சி தம்பி எல்லாருமே மேலே ஏறி மாப்பிள்ளை வண்டியில் ஏறி வந்தாங்க. எல்லாருமே பாதவிநாயகர் கோயில்ல இருந்து மாப்பிள்ளை கிளம்பி பாதவிநாயகர் கோயில் வழியா அதாவது சன்னதி ரோட்டு வழியா கிளம்பி மண்டபத்துக்கு வந்தாங்க. இது வந்து மாப்பிள்ளை வச்சுட்டு வரும்போது கூடவே ஜெண்ட மேளமும் வச்சிருந்தாங்க. ஜெண்ட மேள சத்தத்தோட மாப்பிள்ளை வந்து சூப்பரா ஜம்முன்னு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னு சொல்லணும். ஆனா வந்து ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை வந்து நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் எடுத்தோம். நான் வந்து சென்னையில இருந்தேன். அதுவும் இல்லாம எங்களுக்கு புரட்டாசி நிச்சயம் ஐப்பசி கல்யாணம். ஸோ இன் பிட்வீன் எங்களுக்கு கல்யாண வேலைக்கு கரெக்டாக இருந்தது டைம். நான் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு திருப்பியும் சென்னை போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால கல்யாணம் முடிஞ்சுட்டு ஒரு 1 வீக்ல எடுத்த ஃபோட்டோஸ் அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமா எடுத்தது தான். ஸோ அது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்னே சொல்ல முடியாது. மாப்பிள்ளை வச்சுட்டு வரும்போது ரேண்டமாக எல்லாருமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா இவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க எங்க 3 அத்தைங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை அழைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா 2 பேரும் மேலே ஏறி அவங்களுக்கு மோதிரம் போட்டு பொட்டு வச்சு மாலை போட்டு மாப்பிள்ளையை வந்து எதிர்நோக்கி அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இங்க பிளேட் வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட சிஸ்டர்ஸ் தான். ஒருத்தர் ஒரு விதமான மாடல்ல வந்து பிளேட் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரூபா நோட்டு மாதிரி மாலை, அப்புறம் கோல்டு காயின் இருக்க மாதிரி பிளேட்டு, யானை இருக்க மாதிரி பிளேட்டு, என் தங்கச்சி வந்துட்டு வச்சிருக்கிறது பொண்ணு மாப்பிள்ளை மேஜையில இருக்க மாதிரி போட்டோஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ண பிளேட்டு, அப்புறம் என் அக்கா வச்சிருக்கிறது வந்துட்டு ஹாட்லயே வந்துட்டு சக்கரலயே ஹாட் 2020 ஹாட் ஷேப் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சி வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே விஷ்ணு பிரியா அம்முன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி 2 பேருமே என் அக்கா நித்யா 3 பேரும் சேர்ந்து மெயின் ஆர்த்தி பிளேட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என் சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணுங்க எல்லாமே பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்த்தி எடுக்கும் போது ஒரே கலாட்டாவும் ஒரே ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்புறம் வெளியில இவங்க எல்லாமே வெல்கம் டேபிள்ல நின்று எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்துட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி எடுத்தது. 2 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருந்தோம். இந்த அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்ல எடுத்த ஃபோட்டோஸ் இது. எனக்கு வந்து இந்த மாதிரி மார்வாடி ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் மேரேஜ் டைம்ல தான் வந்து மாப்பிள்ளையில கண்ணிக்கு நிறைய பேர் லெஹங்கா போடுற அந்த ட்ரெண்டிங் வந்து அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு.
கொஞ்சம் தான் அந்த போட்டோஸ் எடுத்திருந்தோம், கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு லெஹங்கா போட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா பரிசம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு செயின் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிச்சயம் வந்து பண்ணும்போது வெத்தலை பாக்கு மாத்திக்குவாங்க. திருப்பியும் வந்து நைட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருக்க பரிசம் போடுவாங்க. பரிசம் போட்டு இது மாதிரி திருப்பியும் ஒரு சின்ன நிச்சயம் மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இந்த சாரி வந்து வச்சு கொடுத்தாங்க. அந்த சாரி வந்து மாத்திட்டு வரணும். லெஹங்கால அதிகமா போட்டோஸே இருக்காது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு லெஹங்கா எடுத்தேன். நான் படிச்சது மார்வாடி ஸ்கூல்ல, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மார்வாடிஸ் தான். ஸோ அதனால எனக்கு லெஹங்கா வந்து போட்டுக்க ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த அன்னைக்கு நான் போட்டிருந்தேன். பட் எங்களுக்கு டைமே இல்லை, ஒரு 2 hours தான் வந்து லெஹங்கா போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா பரிசம் போட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பரிசம் போட்டு முடிச்சோடனே அவங்க வச்சு கொடுக்குற சாரி தான் வந்து மாற்றணும். ஸோ சாரி வந்து லெஹங்காக்கு என்ன செட்டு ட்ரெஸ் அசசரிஸ் போட்டிருந்தனோ அதே அசசரிஸை வந்து இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே மாப்பிள்ளை வீட்டில் வந்து வச்சு கொடுத்த அந்த சாரிக்குமே அதே மேட்ச் பண்ணிக்கிட்டோம். திருப்பியும் நாங்கள் வந்து ஜுவல்லரி சேஞ்ச் பண்ணிக்கல. திருப்பியும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது எல்லாமே ஆலியார் டேம்ல எடுத்தது. இது அவுட்டோர் போட்டோ ஷூட்ல எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் போட்டிருந்த கிரீன் கலர் ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து திருமூர்த்தி டேம்ல எடுத்தது. இது வந்துட்டு ஆலியார் டேம்ல எடுத்தது. கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா அந்த டைம்ல எங்களால போக முடியல. இந்த 2 டேமுக்கு போய் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். என் அத்தை 2 பேரு, அதுக்கப்புறமா இவங்களோட தாய் மாமா ஒய்ஃப் 2 பேரு, என் மாமா ஒய்ஃப் 2 பேருமே எனக்கு நலுங்கு வச்சாங்க. கூட அவங்க ரிலேஷன்ல இருந்தும் நலுங்கு வச்சாங்க, சைடு ரிலேஷன்ல இருந்து எனக்கு நலுங்கு வச்சாங்க. பரிசம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்துட்டு அவங்க தேங்காய் பழம்லாம் முந்தானையில முடிஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீரு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் அக்கா சீரு அவங்க வாங்கி முடிச்சாங்க. அடுத்தது நான் என் தாய்மாமா கிட்ட வந்து சீரு வாங்கிக்கிட்டோம். இவங்க 2 பேருமே என் மாமா. அவங்க கிட்ட வாங்கி மாமாங்க கிட்ட வாங்கி முடிச்சோடனே அடுத்தது அத்தைங்க கிட்ட சீரு வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. மாமாங்க கிட்ட சீரு வாங்கிட்டு இப்போ அத்தைங்க கிட்ட சீரு வாங்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட சீரெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். போட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா திரும்பி ஒருக்க ராத்திரி பந்தக்கால் போடுவாங்க. அந்த பந்தக்கால் போட்டு முடிச்சது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த போட்டோல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க, மணப்பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. எங்களோட முகூர்த்தம் வந்து காலம்புற 4:30 to 5:30 முகூர்த்தம். அதனால எங்களுக்கு 3:30 பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ பொங்கல் வைக்கிற வேலை தான். மணப்பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. மணப்பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது என் தாத்தா என் மாமா இவங்க எல்லாருமே வந்து அரிசி போட்டுட்டு, என் அப்பா என் பெரியப்பா எல்லாருமே அரிசி போட்டுட்டு இருக்காங்க. 2 போட்டோஸ் தாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த லெஹங்கா ட்ரெஸ்ல. எனக்கு இது மாதிரி மூக்குத்தி போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் நல்லபடியா பொங்கி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அரிசி போட்டு கடைசியா இவங்களும் அரிசி போட்டாங்க. நான் அரிசி போடுறதுக்கு எனக்கு சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல, மறந்துருச்சு. அடுத்தது நலுங்கு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே வச்சாங்க. என் வீட்டு சைட்லயும் சரி அவங்க வீட்டு சைட்லயும் சரி 2 பேருக்கும் நலுங்கு வச்சாங்க. அவங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு அடுத்தது எனக்கு நலுங்கு வச்சாங்க. நலுங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டைமே இல்லை, எல்லாமே ரொம்ப அரைபரியா போய்கிட்டே இருந்தது. நல்லபடியா நலுங்கு வச்சு முடிச்சுட்டு அடுத்து போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சீக்கிரமே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமே வந்துட்டு அடுத்தது தாய் மாமா வந்து மெட்டி போடுவாங்க. இவங்க என் பெரியம்மா என் பெரியப்பா அவங்க எல்லாருமே நலுங்கு முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆக போயிருந்தேன். இவங்க அதுக்கு முன்னாடியே நலுங்கு முடிச்சிட்டனால சீக்கிரமே இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டாங்க. இந்த ஆல்பம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு ஆல்பம் இருக்கு, வாங்க அந்த ஆல்பம்ல என்ன மாதிரியான விஷயம் வந்து ஷேர் பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 2வது ஆல்பம்ல தான் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே நலுங்கு வச்சு முடிச்சிட்டனால ஃபர்ஸ்டே ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து தாய்மாமா வந்து மெட்டி போடுவாங்க. தாய்மாமா வந்துட்டு சீரு செய்வாங்க இல்லையா, அவங்க வச்சு கொடுத்த துணி அதெல்லாம் வச்சுக்குவாங்க. கூடவே அவங்க வந்து நலுங்கு சுத்துவாங்க. தாய்மாமா வந்து மெட்டி போடுறாங்க. மெட்டி போட்டுட்டு அவங்களோட அத்தை எல்லாமே சேர்ந்து நலுங்கு சுத்துறாங்க. கூடவே அவங்களோட அக்காவும் சேர்ந்து நலுங்கு சுத்துறாங்க. இந்த மாதிரி சுத்தி முடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கூப்பிட்டாங்க. பாதிதான் ரெடி ஆயிருந்தா, நெச்சுச்சூட்டிலாம் வைக்கவே இல்லை. டைம் ஆயிடுச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டனால சீக்கிரமே நெச்சுச்சூட்டிலாம் வைக்காம பொட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு அப்படியே வந்தாச்சு. தலை கூட சரியா காஞ்சிருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்க சீர் வாங்கி முடிச்சுட்டு திருப்பி மெட்டி போட்டுட்டு
இருந்தாங்க. அடுத்தது எனக்கு என் தாய் மாமா 2 பேருமே மெட்டி போட்டாங்க. மெட்டி போட்டுட்டு மாமாங்களுக்கு சீரு கொடுக்கணும். ராத்திரி வந்து மாமாங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா. காலையில மெட்டி போட்டதுக்கு அப்புறமா எங்க அம்மா வீட்டு சார்பில் இருந்து அவங்களுக்கு திருப்பியும் சீரு வச்சு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத்தைங்கெல்லாம் வந்து எனக்கு திருப்பியும் நலுங்கு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த கலசம், அதுக்கப்புறமா உலக்கில் வந்து சாப்பாடு வச்சுட்டு கட்டின அந்த அரிசி வச்சு நலுங்கு சுத்தினாங்க. அதுக்கப்புறமா வந்து கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கட்டி முடிச்சாங்க, அடுத்தது எனக்கு கங்கணம் கட்டினாங்க. கட்டிட்டு அடுத்தது ரொம்ப ஹரிபரியா அந்த பீரியட்ல தான் கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைம்ல ஓடி போய் நெச்சிச்சுடிலாம் வச்சுட்டு வந்தேன். இந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்தது வந்து திருமூர்த்தி டேம்ல, கூடவே வந்துட்டு நம்மளோட ஆலியார் டேம்ல எடுத்த போட்டோஸ் தான். அவங்களுக்கு கங்கணம் கட்டி முடிச்சுட்டு அடுத்தது எனக்கு கங்கணம் கட்டி முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கேப்ல தான் ஓடி போய் நெச்சிச்சுடிலாம் வச்சுட்டு வந்தோம். இப்போ கணபதி ஹோமம் இல்ல, சாரி, ஒரு ஹோமம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஹோமத்துக்கு பூஜை பண்ணோம். பூஜை பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்துட்டு தாலி கட்டியாச்சு. ஏனோ தெரியல, தாலி கட்டும் போதெல்லாம் எனக்கு என் தாத்தா சாமி நினைச்சுக்கோன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. என் தாத்தா தான் என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் ஆனா இந்த டைம்ல என் தாத்தா இல்லை. ஏனோ தெரியல, தாலி கட்டும் போதெல்லாம் ஒரு அழுகாட்சி, அவ்வளோ ஒரு அழுகாட்சி. இதுக்குதான் அப்படி அழுந்தனோ எனக்கே தெரியல, என்னோ தெரியல, அவ்வளோ ஒரு அழுகாட்சி. அழுதுகிட்டே தான் திருமாங்கல்யம் வந்து கட்டிக்கிட்டேன். நல்லபடியா தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாத பூஜை பண்ணோம். என் அம்மா அப்பா 2 பேருக்கு பண்ணோம். நான் வந்து என் அம்மா அப்பா 2 பேருக்கு பண்ணேன். அவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்து சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தை மாமா 2 பேரும், என் அம்மா அப்பா 2 பேருமே மாத்தி மாத்தி பொட்டு வச்சுக்கிட்டாங்க. பொட்டு வச்சுட்டு கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறதுன்னு வாங்கல. இங்க பாருங்களேன் என் முகத்தை எப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு. ஐயோ, இந்த கன்னியாதானம் பண்ணும்போது இன்னும் பயங்கரமா அழுது. ஏனோ தெரியல, அப்படி ஒரு அழுகாட்சி. அதுவும் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அம்மா அப்பா 2 பேருமே பார்த்து அழுகிறேன் நான். ஏனே தெரியல. எனக்கு மேரேஜ் டைம்ல வந்துட்டு எனக்கு கரெக்டா 18 இயர்ஸ் ஆயிட்டு இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி நான் நம்ம ஊர்ல இருந்து போறேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நெச்சிச்சூடி இந்த சைடுல போட்டிருக்கிறது மட்டும்தான் அப்போ போட்டிருந்தேன். முகூர்த்தத்தப்பு மூக்குத்தி புல்லாக்கு எல்லாம் போடல. முகூர்த்தம் முடிஞ்சு அழுகாட்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் போய் அதெல்லாம் போட்டு வந்தேன். முகூர்த்தம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கையில கட்டியிருந்த அந்த கங்கணத்தை வந்து அவுட்டு விட்டாங்க. அண்ணா வச்சு ஏதோ ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி விளையாண்டு அதுக்கப்புறமா அவுத்தாங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. ஆடு வாங்கி தரேன், மாடு வாங்கி தரேன், என் தங்கச்சி கையை இப்போ அவுத்து விடுங்க, அப்புறம் கெட்டியா பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா கையில இருக்க கங்கணத்தை அவுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரேண்டமா எல்லாரோடையும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேரு, அதுக்கப்புறமா இவங்க சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து கூடவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ராஜா டிஎம்டி முறுக்கு கம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அவர் ஐயா தான் வந்து எங்களுக்கு திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்தாரு. அவங்க வந்து இவங்களோட தாய் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய வயசுல மூத்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து எங்க கல்யாணத்துல முன்ன நின்று எல்லா விஷயங்களையும் நல்ல சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லயும் சரி கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சங்கடங்கள் எல்லாம் மறந்து எங்க ஃபேமிலி சைடும் சரி அவங்க ஃபேமிலி சைடும் சரி கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எல்லாருமே மறந்து எங்களோட மேரேஜ் மூலியமா எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேரேஜுக்கு அப்புறமா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டக்குன்னு எல்லாருமே ஒன்று கூட்டிடணும் இல்லையா, அதுதான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கணும், பெரிய ஃபேமிலியில தான் போய் நான் கல்யாணம் பண்ணி போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. இவங்க வந்து கல்கட்டால இருந்து வந்திருந்தாங்க. என்னோட அங்கிள் ஆண்டி என் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு.
இவங்க எல்லாருமே வந்திருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்படின்னு நான் பயப்படலாம் இல்லை. ஒரு சில பேர் இவ்வளோ பெரிய ஃபேமிலியா எப்படி வேலையெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு பயப்படுவாங்க இல்லையா, நான் அப்படிலாம் பயப்படல. ஏன்னா என் அம்மா வீட்டு சைடு ஃபேமிலியும் எல்லாருமே ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். எனக்கு கொஞ்சமாலாம் சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது, நிறைய தான் சமைப்பேன். கொஞ்சமா சமைக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து எங்களோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அப்புறம் என் அண்ணாங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, அப்புறம் என் அக்கா என் தங்கச்சி இவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, என் அக்கா நித்யா, அப்புறம் என் தங்கச்சி விஷ்ணு, என் தம்பி வந்து சபரி கார்த்திகேயன், என் தங்கச்சி வந்துட்டு ஷாலினி, இவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில், அப்புறம் என் அம்மாச்சி தாத்தா அவ்வா இவங்க எல்லாரோடைய எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. ஸோ ஒருத்தர் பேர் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இது வந்துட்டு நாங்கள் அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து திருமூர்த்தி டேமில் உள்ள அந்த ஃபைன் ப்ரீஸ் கிட்ட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு கிளம்பி போய் எடுத்துட்ட ஃபோட்டோஸ். அப்புறம் இன்னொரு செட்டு என்னோட பெரியப்பா குரூப் ஃபேமிலியோட சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. இவங்க வந்துட்டு கந்தவிலாஸ் விபூதி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் பழனி அப்படின்றதுனால சித்தநாதன் அவங்க குரூப்ல இருந்து வந்திருந்தாங்க, கந்தவிலாஸ் அவங்க குரூப்ல இருந்து எங்க கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க. இவங்களும் அடிவாரத்துல வந்து பித்தாளை விளக்கு கடை, எங்க அத்தை ஃபேமிலி அவங்க எல்லாரும் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. அப்புறம் ரேண்டமா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து முந்தின நாள் ராத்திரி வந்து மாப்பிள்ளை எழுப்பப்போ நாங்கள் டின்னர் சாப்பிடும்போது எடுத்த ஃபோட்டோஸு. இவங்க 2 பேரும் என் அம்மாச்சி. என் அம்மாச்சி பேர் வந்து பாப்பாத்தி அம்மாள் பொட்டி அம்மாள் அப்படி சொல்லுவாங்க. என் அம்மாச்சி பேர் 2 பேர் அம்மாச்சியோட பேரும். ஒரு வழியா மேரேஜ் ஆல்பம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட மெமரிஸையும் வந்துட்டு திருப்பியும் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. என் பெரியப்பா என் பெரியம்மா அப்புறம் என் சித்தி சித்தப்பா இவங்க எல்லாருக்கூடையும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். இது கூடவே வந்துட்டு இவங்களோட ஃபேமிலியில இவங்களோட சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா இவங்களோட பிஸ்னஸ்க்கு கூட இருப்பாங்க இல்லையா அவங்க, இவங்களோட பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே பக்கத்து கடைக்காரங்கள்ல இருந்து அவங்களோட ஏரியா மேட்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே பழனி அப்படின்ற போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்து கலந்துக்கிட்டாங்க. என் அம்மாச்சி இருக்காங்க ஆனா என் தாத்தா இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். அம்மாச்சி கூட போட்டோ எடுக்கும் போது சடனா தாத்தா ஞாபகம் வந்து அப்பயும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டேன். இது வந்துட்டு இப்போவாது சிரிமா அப்படின்னு சிரிக்க சொல்லி எடுத்த போட்டோ. இந்த போட்டோ பார்க்கும்போது அந்த டைம்ல கேமராமேன் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி தான் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கூடவே வந்து இவங்க சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அப்புறம் எங்க சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அப்புறம் ஒரு சின்ன கேக் கட்டிங் கூட இருந்தது. கேக் கட்டிங்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேக் கட்டிங்லாம் கூட வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணணும் அந்த கேக் கட் பண்ற டைம்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பியும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்க அண்ணியோட கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பியும் ரூமுக்கு வந்து பால் பழம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளவுதான், நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்பவும் அப்படிதான் அவ்வளோ ஒரு அழகாச்சு. ஏனோ தெரியல அப்படி அழுதுட்டு இருந்தேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட போகவே மாட்டேன், பழனியை விட்டுட்டு போகவே முடியாது. அதனாலதான் இவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கல்யாணத்தப்பெல்லாம் அத்தான அழுகாட்சி அழுது கீர்த்தி, இப்போ என்னடான அம்மா வீட்டுக்கு போனா போகவே மாட்டேங்கிற அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏனோ தெரியல பழனியை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே இருக்காது. டெலிவரிக்காக பெரிய பாப்பா டெலிவரிக்காக 1 மந்த் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் போகிறதே இல்லை. போவேன், ஒரே நாள் போவேன், உடனே வந்துடுவேன். போய் ரொம்ப நாள்லாம் இருந்ததும் இல்லை. 1 வாரம் 10 நாள் கூட போய் அம்மா வீட்லயும் ரெஸ்ட் எடுத்ததும் இல்லை. இந்த ஒரு 14 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு பழனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மேரேஜ் ஆல்பத்தை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. உங்கள் டிராவல் வித் கிருத்திகா.